வேறு எந்த அதிபருடைய தேர்ந்தெடுப்பும் இவ்வளவு பெரிய கலகத்தை உலகத்தில் உண்டாக்கவில்லை. தங்கத்தோட விலை வீழ்ச்சி அடையும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இவரோட அறிவிப்புக்கு பிறகு ஒவ்வொரு நாள்லையும் பெரிய வீழ்ச்சி இல்லைனாலும் தங்க விலை ஏறல, குறையுது. பொருளாதாரம் எப்பெல்லாம் அடி வாங்குதோ அப்பெல்லாம் தங்கம் விலை ஏறும், இறங்காது. ட்ரம்ப் இந்த டேரிஃப் விஷயத்தை அடுத்த நாடுகளை மிரட்டுறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவார். ட்ரம்ப் செய்கிற எல்லா செயல்களுமே முதல்ல பாதிக்கப்பட போகிறது அமெரிக்கன் மக்கள் தான். இப்போ என்னதான் சேஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்குறீங்க ரெண்டு பேரும்? சீனர்களுடைய ரத்தத்தை புழிஞ்சு தான் அமெரிக்காவுக்கு ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க. அமெரிக்கர்கள் யார் வேணாலும் இந்தியாவுக்கு வரலாம், யார் வேணாலும் எந்த வேலை வேணாலும் செய்யலாம், யாருக்கும் நாங்கள் விசா மறுக்க மாட்டோம், எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, நீங்கள் வேலை செய்யலாம். அதே போல் இந்தியர்கள் யார் வேணாலும் அமெரிக்காவுக்கு போகலாம், என்ன வேலை வேணாலும் செய்யலாம் அப்படின்னா ஒத்துப்பாங்களா? டீகோட் த வேர்ல்ட் அன்ஃபில்டர்ட். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் ஒரு முக்கியமான அம்சத்தை பற்றி டீகோட் செய்ய இருக்கிறோம். ட்ரம்ப் டாரிஃப், இதுதான் உலகம் முழுக்க பேசப்படக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது. ஒரு ட்ரேட் வார், வர்த்தக போரை தொடங்கி இருக்கிறாரா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அப்படிங்கிற கேள்வியோடு அனைத்து நாடுகளுமே பல்வேறு கவலைகளை வெளிப்படுத்தக்கூடியதை பார்க்குறோம். இந்த நிலையில் தங்கம் விலையில் தொடங்கி பல்வேறு நிலைகளில் மாற்றங்களை உலக நாடுகள் சந்தித்து கொண்டிருக்கின்றன. பங்கு சந்தையில் ஒரு பெரிய அளவுக்கான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடியதை பார்க்குறோம். இவற்றுக்கெல்லாம் காரணமாக இந்த ட்ரம்ப்போட டாரிஃப் இருக்கிறதா, அல்லது உலகம் இன்னொரு ரெசஷனை நோக்கி போகக்கூடிய சூழலாக இருக்கிறதா என்று பல கேள்விகளோடு இருக்கக்கூடிய சூழலில் தான் இரண்டு முக்கியமான விருந்தினர்கள் நம்மோடு இணைகிறார்கள். திரு PR சுந்தர், பங்குச்சந்தை நிபுணர், அதே போல் திரு சோம வல்லியப்பன், நிதி ஆலோசனைகளை தொடர்ச்சியாக கொடுக்கக்கூடியவர்கள். இருவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு வல்லியப்பன் அவர்கள்ட்டே தொடங்குகிறேன். குறிப்பாக தங்கம் இப்போ விலை இறங்குறது அல்லது ஏறுறது, இப்போ ஒரு நிபுணர் சொல்கிறார் 38% வரைக்கும் தங்கத்தினுடைய விலை குறையும் அப்படின்லாம் சொல்லக்கூடியதை எப்படி நம்ம அணுக வேண்டியிருக்குன்னு பார்க்குறீங்க? வேறு எந்த அதிபருடைய தேர்ந்தெடுப்பும் இவ்வளவு பெரிய கலகத்தை உலகத்தில் உண்டாக்கவில்லை. ஒரு பெரிய கலகத்தை உண்டாக்கியிருக்கார். சரி, இவர் நிறைய பேசுவார், செய்ய மாட்டார் என்று தான் ஒரு சாரார் நினச்சது. ஆனால் இவர் செயல்படுத்துகிற அளவுக்கு போகிறார். இது சாத்தியமா? இது அவர்களுடைய நாட்டிலே ரொம்ப பிரச்சனைகள் வருமே, இதையெல்லாம் ஒரு செய்வாரா? எதனால் சாத்தியமான்ற கேள்வி எழுப்புறீங்க? இல்லை, இப்போ ஒரு 54% உயர்வு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, சாதாரணமாக ஒரு 100 ரூபாய் பொருள் 150 ரூபாய் உள்ளே வர்ற போது அப்படின்னா, ஒன்று அதை ஏற்றுமதி செய்கிறவர் அதை தாங்கி கொள்ள வேண்டும், அல்லது அதை இறக்குமதி செய்கிறவர் தாங்கிக்கணும். ரெண்டு பேரும் மாட்டேன்ட்டாங்கன்னா அதை பயன்படுத்துகிறவர் தாங்கிக்கணும். யார் தாங்கி கொண்டாலும் 30-50% எல்லாம் ஒரு மார்க்கெட்டே கிடையாது. அது ஒரு பொருளினுடைய நுகர்வை குறைச்சிடும், பெரிய குழப்பங்களை உண்டாக்கும். இது என்ன ஒரு பக்கத்தை புரட்டுவது போன்றதா, ஒரு கிளிக்கில் பண்ணுற நெட் ட்ரான்ஸ்ஃபரா, ஒரு மேனுஃபேக்சரிங்கை மூவ் பண்ணுறதெல்லாம். ஆக என்ன செய்கிறார் என்று புரியவில்லை. இது அவர்களுக்கு பொருள் கிடைக்காது, அவர்களுக்கு விலைவாசி கூடிவிடும், அவர்கள் தான் கலகம் செஞ்சு இதை நிறுத்தணும். அந்த விதத்தில் இப்போ தங்கமும் ஒரு தடுமாற்றத்தில் இருக்குது. தங்கம் எப்பொழுதெல்லாம் உலகம் குழப்பத்தில் வர்றது, நீங்கள் கேட்கறதுனால தங்கத்தையும் சேர்த்து சொல்கிறேன். சாமானியர்கள் அல்லது எளிய மக்களுடைய கவலையும் அதுவாக தான் இருக்கும். அதனால கவலையும் இருக்குது, ஒரு நப்பாசையும் உண்டாக்கிட்டாங்க. இப்போ ஒரு நீங்கள் சொன்னது மாதிரி 38% இறங்கும் என்கிற ஒரு ஆசையை உண்டாக்கிட்டாங்க. தங்கம் ஒரு தட்டு தராசில் வச்சோம்னா ஆபத்துங்கிறத இன்னொரு தட்டில் வைக்கணும். உலகத்தில் ஒரு நிச்சயமற்ற தன்மை அதிகமாகிற போது தங்கம் மதிப்பு கூடிடும். இப்போது நிச்சயமற்ற தன்மையினுடைய உச்சத்தில் இருக்கிற போது தங்கம் இறங்கும் என்று சிலர் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு காரணம் இருக்குது. ஏன்னா இவர் தங்கத்தின் மீது டாரிஃப் போடுவார், அதனால தங்கம் ஃபிசிக்கலாக கிடைக்காது, உள்ளே வராது என்கிற ஒரு அச்சம் இருந்தது. இவர் டாரிஃப் போடலை என்பதால் அங்கே போயிருந்த எக்ஸசிவ் ஸ்பெக்குலேட்டிவ் மணி இஸ் அன்வைண்டிங். ஓகே, நீங்கள் நிறைய இது ரொம்ப ஏறப்போதாக்கும் சொல்லி ஸ்பெக்குலேட்டிவ் மணி உள்ளே போய் உட்காந்து தங்கத்தை ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்பெக்குலேட்டிவ் மணியால் லாங் டேர்ம் நிற்க முடியாது, இன்வெஸ்ட்மெண்ட் மணியால் நிற்க முடியும். ஸ்பெக்குலேட்டிவ் மணிக்கு ஒரு டைம் இருக்குது, ஒரு அவ்வளோதான் நிற்க முடியும், தாங்க முடியும். ஏன்னா அது காஸ்ட், இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் இருக்குது. அவங்க அன்வைன் பண்ணுறதுனால ஒரு ஸ்லைட் ரிலாக்ஸேஷன் தான் நான் நினைக்கிறேன். இந்திய குடும்பங்களில் நகைகள் வாங்குறது அல்லது தங்கத்தை வச்சிருக்கிறதுங்கிறது எப்பயுமே இயல்பாக இருக்கணும். ஏன்னா அது ஒரு
முதலீடு என்பதாக பார்க்கப்படும். மினிமம் கேரண்டி அல்லது நம்மகிட்ட ஒரு பாதுகாப்புக்கு நம்மகிட்ட ஒரு இது இருக்குது அப்படின்னு. ஆனால் அது வந்து ஒரு முதலீடாக மட்டும் இருக்கும், அது ஒரு ப்ராஃபிட்டாக பார்க்க முடியாதுங்கிறீங்களா? ப்ராஃபிட் இப்போ சமீபத்தில் ரொம்ப கிடைச்சிருக்கு. கடந்த ஒரு ஆண்டில் பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையை விட கூட கொடுத்துருக்கு. ஆனால் அது ஒரு இப்படித்தான் என்று ஒரு ஃபிக்ஸட் இன்கம் கிடையாது. அதில் ஃபிக்ஸட் இன்கம் கிடையாது. சூப்பர்லேட்டிவ் இன்கம் எப்பயாவது வரும். அது ரைட், பேசலாம் சார். திரு சுந்தர் சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு தங்கத்தோட விலை வீழ்ச்சி அடையும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இவரோட அறிவிப்புக்கு பிறகு ஒவ்வொரு நாள்லையும் பெரிய வீழ்ச்சி இல்லைனாலும் தங்க விலை ஏறல குறையுது அப்படிங்கிற ஒரு இடத்த பார்க்கும்போது அப்போ 38% வீழ்ச்சிங்கிறது நம்பக்கூடிய இடத்துக்கு மக்கள் வந்துடுறாங்க. அதை எப்படி பார்க்கணும்? பொதுவாக வந்து தங்கத்தினுடைய விலையும் அவங்க ப்ரொடக்ஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா ஒரு உலகத்தில் வந்து புதுசாக வெட்டி எடுக்கப்படுகின்ற தங்கத்தை விட இங்கே ஏற்கனவே இருக்கிற தங்கம், உழல்ற தங்கம் தான் அதிகம். சார் சொன்ன மாதிரி மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார சூழ்நிலை. பொருளாதாரம் எப்பெல்லாம் வந்து அடி வாங்குதோ அப்போல்லாம் வந்து தங்கம் விலை ஏறும், இறங்காது. சரி இல்லைங்களா? ஸோ இது எதனால் அப்படின்னு சொல்லிடுறேன் பாருங்கள். பொருளாதாரம் வீழ்ச்சி அடையுது. பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் போது அந்த பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்குது. நிச்சயமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, வங்கியில் வந்து வட்டி விகிதங்களை குறைப்பாங்க. வட்டி விகிதங்கள் ரொம்ப குறைஞ்சதுன்னா ஒரு தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும், சேமிக்கிற இதை விட கொஞ்சம் செலவு பண்ணலாம்னு தோணும். ஸோ இது ஒரு பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த வேண்டிய ஒரு வேலை. அது இந்த ட்ரம்ப் டாரிஃப் இந்த காலகட்டம் இருக்குல்ல, இது அப்படியான ஒரு சூழலாக இருக்குதா? ஒரு போர் சூழல் மாதிரியோ இல்லை பொருளாதார நெருக்கடி மாதிரியோ? ஏன்னா இது ட்ரேட் வார்ன்னு தான் எல்லாரும் மீன் பண்ணுறாங்க. ஒரு பொருளாதார ரீதியான ஒரு போர் அப்படிங்கிற மாதிரி அதை பார்க்கும்போது அப்போ இன்னைக்கு சூழலில் தங்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பொருத்தி பார்க்கணும். அப்போ இப்போவும் அப்போ கூடத்தானே செய்யணும்? கண்டிப்பாக கூட தான் செய்யும். கடந்த ஓராண்டில் பார்த்திங்கன்னா இந்திய பங்குச்சந்தைகள் ஒரு கிட்டத்தட்ட 4 அல்லது 5% ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்குது. ஆனால் அந்த கடந்த ஓராண்டில் தங்கம் வந்து 50% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. ஸோ தங்கம் வந்து அதிகமாக தான் இருக்கும். தங்கம் வந்து இறங்குவதற்கு வாய்ப்புகள் இப்போதைக்கு கிடையாது. ஓகே. ஆனால் இதே நேரத்தில் சரி சார், இப்போது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி 8500 இருந்தது கிராமு, இப்போ 8200 ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த சின்ன சின்ன மாறுதல்கள் வந்து வரும். ஏன்னு சொன்னால் இந்தியாவில் தங்கத்தினுடைய விலை 3 காரணங்களால் நிர்ணயிக்கப்படுது. ஒன்று, உலக சந்தையில் தங்கத்துடைய விலை US டாலரில் ட்ரேட் நடக்கிறது. 2வது, இந்திய ரூபாயோட மதிப்பு அகெயின்ஸ்ட் US டாலர். 3வது, இந்திய அரசாங்கத்தினுடைய இம்போர்ட் டியூட்டி. இப்போ இந்த ட்ரம்ப்பினுடைய இந்த ட்ரேட் வார்னால அமெரிக்கன் டாலருடைய மதிப்பு இறங்குது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4% அமெரிக்கன் டாலருக்கு அகெயின்ஸ்டாக இந்தியன் ருப்பி அப்ரிஷியேட் ஆயிருக்கு. அதனால் அந்த 4% தான் இங்கே குறைஞ்சிருக்க தவிர அந்த தங்கத்துடைய விலை குறைப்புக்கு காரணம் வந்து அமெரிக்க டாலருடைய விலை மதிப்பு குறைஞ்சது தான். நீங்கள் அந்த 38% உடன்படலையா? இல்லை, கண்டிப்பாக கிடையாது. ஓகே, 38%லாம் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் தங்கத்தோட விலை. அதாவது நீங்கள் வந்து இன்னொன்று பார்க்கணும். யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து எந்த கான்டெக்ஸ்டில் சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து யூஎஸில் சொல்கிறாரு இல்லைங்களா? ஸோ அவர் அவுன்ஸ் கணக்கில் பேசுகிறாரு. ஆமாம். ஸோ ஒருவேளை அது ஒரு உண்மையிலே 38% இறங்கி நம்ம கரன்சி 38% டிப்ரிஷியேட் ஆச்சுன்னு வச்சுங்களேன், நமக்கு எந்த பயனும் இருக்காது. ஓகே, ரைட். ஆனால் இது வரைக்கும் உலக சரித்திரத்தில் தங்கம் விலை 38% இறங்குனது கிடையாது. வலைப்பன் சார், இப்போ தங்கத்துக்கு அடுத்தது ஷேர் மார்க்கெட்டையும் எல்லாருமே கவனிக்கிறாங்க. சின்ன அளவுலையாவது, அதாவது ட்ரேடிங்கில் இருக்கிறது ஒரு பக்கம், அவங்க எல்லாம் ப்ரொஃபஷ்னலி இப்போ நீங்கள் உங்களே போன்றவர்கள் இருக்கிறது வேறு. நிறைய பொதுவான ஆளர்களும் இப்போ வந்து ட்ரேடுக்குள்ளே வந்துட்டாங்க. ஒரு சின்னதாக பங்கு சந்தையில் வரக்கூடிய இடத்துல பெரிய அளவுக்கு சரிவு தான் 6 மாதமாகவே பார்க்குறோம். இப்போ இன்னும் கூடுதலான சரிவை நோக்கி போகுமா? இப்போ அதை எப்படி பார்க்கணும்? இந்த வர்த்தக போருங்கிறது அதில் ஏதாவது இடத்துல அது இம்பேக்ட் பண்ணுதா? அதாவது எது மேலே போகுதோ அது கீழே வரணும். எப்பயுமே மார்க்கெட் வந்து ஒரு நல்ல விஷயத்தையோ கெட்ட விஷயத்தையோ அது யூகிக்க ஆரம்பித்த உடனே செயல்பட ஆரம்பிச்சிடும். மார்க்கெட் ஒரு முட்டாள். அது என்ன பண்ணுன்னா ஆல் பேட் நியூஸ் இக்னோர் பண்ணும். அப்புறம் வந்து மார்க்கெட் விழுந்துருச்சுன்னா எவ்வளோ நல்ல நியூஸ் வந்தாலும் இக்னோர் பண்ணும். ஓகே, அது எடுத்த முடிவை சரின்னே ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ கெட்ட செய்தி ஒன்று வந்து இந்தியா கார்ப்பரேட் ரிசல்ட்ஸ் இனிமேல் தான் வரும். ஓகே, இப்போ வரக்கூடிய ரிசல்ட்ஸ் நல்லா இருந்தால் ஓரளவுக்கு சமாளிக்கலாம். வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி குறைச்சதுன்னா ஓரளவுக்கு சமாளிக்கலாம். மழை வரைக்கும் நல்லா இருக்குது. அப்போது அமெரிக்கா ரொம்ப கெட்டு போகாமல் இருந்தால் ஐடியும் தப்பிச்சுக்கிச்சுன்னா நல்லாயிருக்கும். மற்றபடி
ஒரு பெஸ்ட்டு பாசிட்டிவ்னா என்னை பொறுத்த வரைக்கும் சைடுவேஸ் மார்க்கெட்டே பெஸ்ட்டு பாசிட்டிவ். ஓகே, ரைட். ஹை போகாதோ என்பது போல தெரிகிறது. பிகினர்ஸாக இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்ச அதிகமாக கோல்டு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வங்கிகளோ அல்லது அது மாதிரியான நிறுவனங்களில் ஷேர்ஸ் வாங்குறது அல்லது ஐடி இதெல்லாம் சேஃப் பெட்டிங்காக இருக்கும்னு போவாங்க. இப்போ அதெல்லாமே சேஃப் பெட்டிங்காங்கிற ஒரு கேள்வி வருது. இது எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க சுந்தர்? பொதுவாங்க பங்குகள் வாங்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா சைக்ளிக்கல்ஸ், டிஃபென்சிவ்ஸ் அப்படின்னு 2 வகையாக பிரிப்பாங்க. சைக்ளிக்கல்ஸ்னால் பொருளாதாரம் எப்போல்லாம் நல்லா இருக்குதோ அப்போல்லாம் அந்த பங்குகள்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். உங்களுக்கு என்ன தான் பொருளாதாரம் சரியில்லைனாலும், பொருளாதாரம் சரி இருந்தால் நீங்கள் கார் வாங்குவீங்க, விமான பயணம் பண்ணுவீங்க. ஆனால் பொருளாதாரம் சரியில்லைனாலுமே நீங்கள் சாப்பிட்றதை நிறுத்த முடியாது, மருந்து மாத்திரை வாங்குறதை நிறுத்த முடியாது. ஸோ இதனால் இந்த ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பெரும்பாலும் முதலீடு பண்ணுவாங்க. அதாவது பங்குச்சந்தைகள் நல்லா இருக்கும்போது, எக்கானமி நல்லா இருக்கும்போது வங்கித்துறை, வாகனத்துறை, ரியல் எஸ்டேட் இதெல்லாம் ஸோ இதெல்லாம் பண்ணுவாங்க. பங்குச்சந்தைகள் மோசமாக இருக்கும்போது, எக்கானமி மோசமாக இருக்கும்போது இந்த மாதிரி மருந்துத்துறை, எஃப்எம்சிஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதிலெல்லாம் முதலீடு பண்ணுவாங்க. இப்போ குறிப்பாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியுமே அவாய்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இது அமெரிக்காவுடைய ட்ரம்ப்பினுடைய டேரிஃப்னால அதுவும் இது பண்ணுறாங்க. இது எந்த அளவுக்கு போகுதுன்னா, இப்போ பணியாளர்கள் அடுத்து இன்க்ரிமெண்ட் டைமு அல்லது இதுக்கான விஷயங்கள் வரைக்குமே பாதிக்குமான்னு யோசிக்கிற அளவுக்கானதாக இருக்குது. அது ரொம்ப அந்த அளவுக்கு திங்க் பண்ணுமா, இல்லை எப்படி இருக்கிற இன்னைய சூழல் எப்படி பார்க்க? பொருளாதாரம் கண்டிப்பாக ஒரு நல்ல சூழ்நிலையில் இல்லை, அதை என்னால் அறுதியிட்டு சொல்ல முடியும். இது ரெசெஷன் நோக்கி போகுது அப்படின்னு பார்க்குறீங்களா? போகலாம், போகாமலாம் இருக்கலாம். நீங்கள் பணத்தை வங்கியில் வைப்பு நிதியில் வச்சிங்களா, உங்களுக்கு 7% ரிட்டர்ன் வருமா? இப்போ நீங்கள் பங்குச்சந்தையில் போடுறீங்க. கடந்த நிதி ஆண்டில் இந்திய பங்குச்சந்தைகள் 5% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. ஸோ அதில் என்ன பெருமை இருக்குது? ஸோ ரிசெஷன் வருமா? ஒருவேளை வராமல் இருக்கலாம். ஓகே. ஆனால் பங்குச்சந்தைகள் இறங்காமல் ஏறவும் ஏறாமல் சார் சொன்ன மாதிரி அப்படியே சைட் வேஸில் இருந்ததுன்னா ஓகே, உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி காசு போச்சு. ரெசெஷன் நான் கேட்குறது இந்தியாவுன்னு நான் குறிப்பிட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல. ஏன்னா கடந்த முறை 2008 ஒரு ரெசெஷன் வந்தபோது கூட இந்திய பொருளாதாரம் தாக்கு பிடிச்சிது. அது உலக பொருளாதார நெருக்கடிகளுக்கு இடையில் நம்ம நிற்க முடிஞ்சுது. வேர்ல்டு வைடு அப்படியான ஒரு ஃபினாமினா வருதா? அது இப்போ நீங்கள் பங்கு சந்தையிலையும் அது ரிஃப்ளெக்ட் ஆகலாம்ல, அப்படியான ஒரு இது இருக்காங்கிறது தான் நான் கேட்குறேன். ட்ரம்ப் இந்த டேரிஃப் விஷயத்தை அடுத்த நாடுகளை மிரட்டுறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவார். ஓகே. இதை உங்களை மிரட்டி ஒரு நெகோசியேஷன் டேபிளில் வர வச்சு, அந்த நெகோசியேஷன் டேபிளில் அமெரிக்கா அப்பர் ஹேண்டில் இருக்கும். ஓகே. ஸோ அப்போ ஒரு நெகோஷியேட் பண்ணி இவர் ஒரு காரியங்களை சாதிப்பார். இப்போ ஏற்கனவே சில நாடுகள் அதுக்கு அவங்கள அப்ரோச் பண்ணிட்டாங்க, நெகோசியேஷனுக்கு பேச தொடங்கியிருக்காங்க. அது என்னன்னா இவர் அதாவது இவர் இன்னமும் ரொம்ப எராட்டிக்காக தான் பேசுகிறாரு. ஓகே. ஸோ இவர் மிரட்டுறதுனா நீ சார் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுக்கு 1 மந்த் டைம் தரேன், இதுக்குள்ளே நீங்கள் நெகோசியேஷன் டேபிளுக்கு வரலன்னா நான் டேரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்கிறது. இல்லை, இப்போ அமெரிக்காவுக்கு கவுண்டரா சீனா கூடுதலாக அவங்க வரி விதிக்கிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. சீனா மாதிரி ஒரு நாடு பண்ண முடியும். அதை மற்ற நாடுகளுக்கு ஒரு வேலை நெருக்கடி ஏற்படலாம், அல்லது ஐரோப்பிய யூனியன்லாம் சேர்ந்து அந்த முடிவெடுத்தாலும் அது அமெரிக்காவுக்கும் நெருக்கடி உண்டாகும்ல. ஏற்கனவே இப்போ நீங்கள் அமெரிக்காவில் முட்டை விலையை அவ்வளோ கூடுதலாக விற்கிதுன்னா பக்கத்தில் இருக்க கனடாவும் கொலம்பியாவும் இவர் போட்ட நெருக்கடிகள்னால அவங்க கொடுக்க மாட்டோம்னா சொல்லிட்டாங்க. அப்போது அவங்க தனிமைப்படுறதுக்கான வாய்ப்பும் வரலாம்ல. இத்தனை நாடுகளை அவர் ஒன்றா பகைச்சுப்பார். கண்டிப்பாக. அதாவது இந்த ட்ரம்ப் செய்கிற எல்லா செயல்களுமே முதல்ல பாதிக்கப்பட போகிறது அமெரிக்கன் மக்கள் தான். ஸோ அதனால் இப்போ என்னென்னா, இப்போ நம்ம எல்லாருமே நம்ம எதை அஷ்யூம் பண்ணின்னு பேசுகிறோன்னா, ட்ரம்ப் ஒரு பிடிவாதமாக இருப்பார், அவர் இந்த கொள்கையில் தொடருவார், அதனால் பொருளாதார வீழ்ச்சி அடையும், எக்கனாமிக் ரெசெஷன் வரும். ட்ரம்ப்பை நீங்கள் நம்ப முடியாது, நாளைக்கே மாற்றிடுவார். ஆமாம், அதில் ஒன்றும் அவரோட ட்ராக் ரெக்கார்டு அப்படி தான் சொல்லியிருக்காரு திரு வல்லியப்பன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு ஒரு ரெசெஷன் அப்படிங்கிற ஏரியாவில் நம்ம தொடர்ச்சியாகவே 90கள்லையும் சரி, அதுக்கு பிறகு 2008-09கள்லையும் சரி, நம்ம இந்திய பொருளாதாரம் தாக்கு பிடிச்சிது. பெரிய அளவுக்கு எந்த விதமான சரிவையும் சந்திக்கலை. ஆனால் உலக நாடுகளுக்கு இப்போ ஒரு காஷியஸ் அப்ரோச்னு ஒன்று வந்திருக்கா, இல்லை கம்பெனிஸ், கார்ப்பரேட்ஸு, மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இவங்கெல்லாம் இதை எப்படி அணுகிறாங்க? அண்ட் சுந்தர் சார் சொல்கிற மாதிரி அவர் எப்போ வேணாலும் தன்னுடைய நிலையிலேருந்து திரும்ப மாற்றிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா? மாற்றிக்கினா நல்லது. ஓகே. மாற்றிக்கிறது புத்திசாலித்தனம். ஆனால் அவர் செய்வாரான்னு சொல்ல முடியாது. அவருக்கு இந்நேரம் இவ்வளோ அறிவிப்புகளுக்கு ஏதாவது ஒரு தடை வந்திருக்கணும். ஓகே. நாம் ரொம்ப குட்டி, இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த ஏற்றுமதியே குறைவு.
அதில் நம்ம அமெரிக்கா தான் பெரிய பார்ட்னருங்கிறோம். அதுவே நமக்கு வந்து ஒரு $80 பில்லியன் தான் அளவு. அதில் அவர் நமக்கு வரி போட்டது ரொம்ப குறைவு. சீனா வந்து இப்போ இதை எதிர்க்கணும். சீனா தலைமையில் தான் உலக நாடுகள் திரள முடியும். இப்போ அந்த விதத்தில் சீனா எதிர்க்கிறாங்க. டெக்ஸ்டைல் மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் இந்தியா ஒருவேளை சரியான முன்னெடுப்புகள் எடுத்தால் நமக்கு மார்க்கெட் பெட்டராக வரும்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த டேரிஃப் வந்து நமக்கு ஒரேடியாக மைனஸ்ன்னு சொல்ல முடியாது, சில இடங்களில் பாசிட்டிவாகவும் இருக்குதுன்னு பார்க்க முடியுமா இந்த வரி விதிப்புங்கிறது? இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நேரடியாக இந்த டேரிஃப்னால் வரக்கூடிய ஆதாயம் அல்லது பாதிப்பு என்பது ஒரு சிறிய அளவு தான். நமக்கு மறைமுகமாக வரக்கூடிய பாதிப்பு தான் ரொம்ப பெருசு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் முதல்ல கேட்டீங்க, நம்ம சாதாரண கார்பரேட்ஸில் கூட இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்களா, அந்த அளவுக்கு ட்ரம்ப்போட டேரிஃப். ஐடி நிறுவனங்களில் பொதுவாக அப்படி ஒரு இருக்கும் இல்லையா? இப்போ நீங்கள் இல்லை, ஐடி மட்டும் இல்லை, எல்லா நிறுவனங்களுமே இப்போது இன்னும் அடுத்த 2-3 ஆண்டுகளுக்கு எல்லா வியாபாரமும் குறைய போகுது. உலகத்தில் வந்து இப்போ COVID-19 போது எப்படி சப்ளை செயின் டிஸ்டர்ப் ஆகி பல விஷயங்கள் தயாரிக்க முடியாமல் போச்சோ, அது மாதிரி ஒன்று இப்போ ஒரு இடியாப்பு சிக்கல் மாதிரி பிரித்து போட்டுட்டார் இவர். இந்த திருப்பி இந்த டிவி ஓடணும், படம் பார்க்கணும்னா இவர் பாட்டுக்கு மதர் போர்டை வாங்கி பிச்சு போட்டிருக்காரு. இவர் திருப்பி அசம்பிள் பண்ண ரொம்ப டைம் ஆகும். ஒரு அவ்வளோ குழப்பங்களை உண்டாக்கி விட்டுருக்காரு. அதனால உடனே ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கையில் இருக்கிற கேஷை கன்சர்வ் பண்ணுவாங்க. இப்போ எல்லாத்தையும் அள்ளி விட வேண்டாம். இப்போதைக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா, we are at crossroads, we don't know. அதான் இப்போதைக்கு சேஃபான ஸ்டேட்மெண்ட்டு. யாரும் நிச்சயமாக இப்படித்தான் அப்படித்தான் சொல்ல முடியாத இன்னமும் பயமேகங்கள் தொடர்கின்றன. இப்போ என்னதான் சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்குறீங்க ரெண்டு பேரும்? இப்போ உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க, எல்லா சமூக வலைத்தளங்களுடைய எதுவும் ஹெட் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறீங்க, சாஃப்ட்வேர் நம்ம பயன்படுத்துறது எல்லாமே அமெரிக்க பொருட்கள் தான். நம்ம ஒரு பொருள் தயாரிக்கிறதுக்கும், நான் ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறேன். ஸோ எனக்கு வர வருமானத்தில் 30% அவங்க அமெரிக்கா எடுத்துகிட்டு மீதி 70% தான் எனக்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்படி வந்து அமெரிக்கா வந்து ஐ வாண்ட் டு மேக் அமெரிக்கா கிரேட்னாக்கா, நீங்கள் ஆல்ரெடி கிரேட்டாக தான் இருக்கிறீங்க. நீங்கள் யார் கிரேட் இல்லைன்னு சொன்னது? உலகத்திலே நம்பர் 1 பொருளாதாரம் நீங்கள். பர் கேபிட்டா இன்கமில் நீங்கள், அதாவது பர் கேபிட்டா இன்கம் அமெரிக்காவோட அதிகமாக இருக்கிற சில நாடுகள் இருக்காங்க. பட் ஆனால் அது வந்து சின்ன நாடாக இருக்கும். இது வந்து அமெரிக்கான்றது ஒரு 35 கோடி மக்கள் இருக்கிற. அவங்களும் டெட்டெல்லாம் ரொம்ப, இப்போ அவங்களுடைய கடன் அளவும் அதிகமாக தானே இருக்குது. அமெரிக்காவும் இந்த கடன் சிக்கல்கள் இருக்க தான் செய்கிறாங்க ஒரு அரசு ஃபெடரல் கவர்மெண்ட். அது நீங்கள் வந்து அது வந்து நீங்கள் அரசியலில் நீங்கள் எடுத்த 1971 1971 வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, சென்ட்ரல் பேங்க் எவ்வளோ கோல்டு வச்சிருக்கிறாங்களோ அவ்வளோதான் கரன்சி பிரிண்ட் பண்ணணுன்ற ரூல் இருந்தது. அதை உடைச்சது யாரு? அதை உடைச்சது அமெரிக்கா. சரி, கரோனா வைரஸ் வந்தப்போ ஃப்ரீயாக ஹெலிகாப்டர் பண்ணி கொடுத்தது யாரு? இதெல்லாம் நீ அரசியல்வாதிகள் செய்கிற சில தவறுகளுக்காக இன்றைக்கி வந்து மற்ற நாடுகள் மேலே வந்து டேரிஃப் போடுறது, இதனால் வந்து உங்களுடைய பொருளாதாரம் சீரழிஞ்சு மற்றவங்களுடைய பொருளாதாரமும் சீரழிஞ்சு இப்படி எல்லாமே வந்து ஒரு ஜியோபடைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு இது போகுது அது. ஸோ அதனால் வந்து இவங்க நினைக்கிற மாதிரி மற்ற நாடுகள்லாம் வந்து இவங்களே இது பண்ணி இவங்க பெனிஃபிட் அடைகிறாங்கல்ல, இது வந்து மியூச்சுவல் தான். நம்மளால் அவங்களும் பெனிஃபிட் அடைகிறாங்க, அவங்களால நம்மளும் பெனிஃபிட் அடைகிறோம். சரிங்களா? ஸோ இது என்னென்னா வந்து ஒரு இந்தியா மாதிரி ஒரு ஏழை நாடுகள் வந்து அமெரிக்காவிலேருந்து நம்ம டேக்ஸே இல்லாமல் வரணும் அப்படின்னா, அப்போ டெஸ்லா கார் தான் எல்லாரும் வாங்குவாங்க. இப்போ இங்கே டாடா மோட்டார்ஸும் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா யார் வாங்குவாங்க? அப்போ நம்முடைய நாட்டு நிறுவனங்கள் வந்து சர்வைவ் ஆகணும் இல்லையா? இது வந்து ஒன்று. சரி, ஓகேங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கு நான் உங்களுக்கு பண்ணுறேன். சரி, இப்போ நான் ஒரு ப்ரொப்போசல் கொடுக்குறேங்க. அமெரிக்கர்கள் யார் வேணாலும் இந்தியாவுக்கு வரலாம், யார் வேணாலும் எந்த வேலை வேணாலும் செய்யலாம், யாருக்கும் நாங்கள் விசா மறுக்க மாட்டோம், எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, நீங்கள் வேலை செய்யலாம். அதே போல் இந்தியர்கள் யார் வேணாலும் அமெரிக்காவுக்கு போகலாம், என்ன வேலை வேணாலும் செய்யலாம் அப்படின்னா ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டார். அப்போது ஹியூமன் ரிசோர்ஸில் உங்களுக்கு லெவல் பிளேயிங் ஃபீல்டு வைக்கல. கரெக்ட். அப்போ ப்ராடக்ட்டில் மட்டும் லெவல் பிளேயிங் ஃபீல்டு வைக்கிறீங்க? இந்த டெசிஷன் அவர் எடுத்துட்டாரு. இப்போ உலக நாடுகள் என்ன செய்ய முடியும்? நீங்கள் வந்து இது அவர் ஒருவேளை உறுதியாக அமெரிக்கா இருக்குது அப்படின்னா இந்த பாதிப்புகளை பார்க்க வேண்டியிருக்கும் தானே, அதோட இம்பேக்ட் இருக்கத்தானே செய்யும். ஆக்சுவலாக சீனா வந்து ஒரு பரிதாபத்துக்குரிய நாடு என்னுடைய பார்வையில். ஏன்னா அவங்களுடைய கரன்சி வேல்யூவை ரொம்ப ஸ்டெடியாக வச்சுக்கிறாங்க. அவங்க லேபர் காஸ்ட்டை கம்மியாக வச்சுக்கிட்டு தான் காம்படிட்டிவாக ரொம்ப சீப்பாக கொடுக்குறாங்க. அப்படின்னா அவர்கள் வந்து சீனர்களுடைய ரத்தத்தை புழிஞ்சு தான் வந்து அமெரிக்காவுக்கு ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி தான் இருந்தாங்க. ஓகே. இவர் ஒரு புது தியரி சொல்கிறாரு. இப்போ வந்து எங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணுங்கிறாரு. வேலை வாய்ப்புனா அங்கே மினிமம் பேஜே ஒரு அவருக்கே, எனக்கு சில உறவினர்கள் ஒரு அவருக்கே $10 $12 மினிமம் பேஜ் ஒரு அவருக்கு. அங்கே நீங்கள் இவ்வளோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை வச்சுக்கிட்டு
அங்கே லேண்ட் காஸ்ட் என்ன, அங்கே அதெல்லாம் நீங்கள் அதை இப்போ அங்கேயும் கடந்த சில ஆண்டுகளாக நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் நீங்கள் வந்து இது பார்த்தீங்கன்னா இது ப்ராப்பர்ட்டிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ரொம்ப குறைவாக இருக்கும். 1% 2% இது அதுவும் ஏறிடுச்சு எல்லாமே. இப்போ அவங்களும் நிறைய சிரமங்களை சந்திச்சு தான் இருக்காங்க. யுஎஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு சீப்பான பொருள் வேணுங்கிறதுக்கு தான் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணிக்கிறாங்க. இப்போ எனக்கு நிறைவாக என்னென்னா, இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. ஒரு தனி மனிதனாக நாம் இப்போ வந்து என்ன, இப்போ நிறுவனங்கள்லாம் காஷியஸாக இருக்காங்க, ரைட்டு. நான் ஒரு தனி மனிதர் என்ன விதமாக அணுகணும்? இப்போ வந்து புதிதாக ஒரு கடன் வாங்கி ஒரு வீடு கட்டணும், அல்ல ஒரு லோனில் நான் ஒரு ஃப்ளாட் வாங்குறேன், அதெல்லாம் ரைட் டைமா, இல்லை வேறு ஏதாவது கவனிக்க வேண்டியிருக்கா இந்த சூழல்? அரசாங்க வேலையில் இருந்தீங்கன்னா கோவிட் காலம் மாதிரி உங்களுக்கு இப்பயும் பிரச்சனை கிடையாது. சரி, நீங்கள் பெரிய ஒரு நியாயமான பெரிய அரசாங்க வேலையில் இருக்கிறது ரொம்ப குறைவான நபர்கள் தான். அதனால் நம்ம அவங்களையும் சொல்லிடுவோம். அப்போ ஹவுசிங் லோன் கொடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் மட்டும்தான் சரி சரி ஒழுங்காக கட்டக்கூடிய நிலைமையில் இருந்தாங்கன்னு. ஓகே. ஸோ அவர்கள் அதே மாதிரி பெரு நிறுவனங்களில் இருக்கவங்க இதுக்கெல்லாம் வந்து ஆடி விடாதுங்கிற நிறுவனங்களில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. ஓகே. மற்றபடி இந்த நேரத்தில் வந்து பங்குச்சந்தையை தவிர்க்கிறது நல்லது. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஏறும் ஒரு நாளைக்கு இறங்கும். நிறைய பேருக்கு இப்போ அந்த கைபேசியில் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இது ஒரு பெரிய வாய்ப்பு மாதிரி பண்ணுறாங்க. இதை தவிர்க்கணும். ஆனால் பொதுவாக இறங்கும்போது வாங்கிடுங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. எது இறக்கத்தின் முடிவுன்னு தெரியல. இதுக்கப்புறமும் இறங்கினாலும் இறங்கலாம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு 5% தானே ஒரு நாள் பார்த்துருக்கோம். இது எப்பயுமே பங்குச்சந்தை ஏமாத்தோம். ஓகே. இப்போது செப்டம்பரில் விழுந்த மாதிரி இருந்துச்சு, நம்ம எல்லாம் பயந்தோம். ஜனவரிக்கு உள்ளார ஏறிடுச்சு. இனிமேல் ஏறிடுச்சுன்னு நினச்சோம். அப்போ ஜனவரிக்கு அப்புறம் ஒரு பெரிய அடியாக அடித்தாங்க. ஓகே. அதனால இதில் பல பேர் இருக்கிறதுனால இது மாறி வரும். அதனால கொஞ்சம் ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே. மியூச்சுவல் ஃபண்டு போட்டிருந்தா நீங்கள் வந்து உங்களுக்கு கட்டுப்படியாகிற அளவுக்கு பணத்தை தொடர்ந்து போடுங்க. இப்போ ஸ்டாப் பண்ணிடாதீங்கன்னு சொல்லலாம். கோல்டெல்லாம் ஒரு பெரிய ஸ்பெகுலேட்டிவ் ஸ்டாண்ட் எடுக்க வேண்டாம். குடும்பத்துக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே. வீட்டுக்கடன்னா உங்கள் வேலை வருமானத்தை பொறுத்தது தான். உங்களுடைய நீங்கள் ஒரு நிரந்தரமான வேலையில் இருந்தால் வீட்டுக்கடன் அதை பற்றிலாம் குழப்பணும். எப்பயுமே பர்சனல் லோன் வேண்டாம். எப்பயுமே இஎம்ஐ ஃபார் கன்சூமிங் ஐட்டம்ஸ் வேண்டாம் தான் நம்ம சொல்லுவோம். நல்லா இருந்தாலும் வேண்டாம் தான் சொல்லுவோம். இதுதான் என்னுடைய லிமிட்டட் 2 cents. நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? உங்கள் சஜஷன் என்ன? பொதுவாக சார் சொல்கிற இதே தான். ஓகே. சில காலகட்டங்களில் ஒரு பங்குச்சந்தையை விட்டு விலகி நிற்கிறது நல்லது. அப்படியே பங்குச்சந்தையில் இருக்கணும்னு முடிவு பண்ணாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பங்குச்சந்தைகள் வீழ்ச்சியில் இருக்கும்போது டிஃபென்சிவ் செக்டரில் முதலீடு பண்ணணும், அல்லது லார்ஜ் கேப்பில் மட்டும் முதலீடு பண்ணணும். பங்குச்சந்தைகள் வந்து ஒரு நிலையற்றது. ஓகே. ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு போனஸ் வருது, அதை போட்டிங்க, அது கொஞ்சம் இறங்கினாலும் கவலை இல்லை, அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும். ஓகே. மற்றபடி இதிலிருந்து நம்ம வந்து லாபம் சம்பாரித்து நம்ம கார் லோன் இஎம்ஐ கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை பண்ண அது ரிஸ்க். அது வந்து ரிஸ்க்கு. காரை விற்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. அப்புறம் உங்களுக்கு திறமை இல்லைன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக முதலீடு பண்ணலாம். ஓகே. அந்த மியூச்சுவல் ஃபண்டு கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூழ்நிலைகள் மோசமாக இருக்கும்போது லார்ஜ் கேப்பில் பண்ணுங்கள். ஓகே. சூழ்நிலைகள் நல்லா இருக்கும்போது ஸ்மால் கேப்பில் பண்ணுங்கள். ரைட். ஸோ அது மாதிரி பண்ணுறது நிறைய முக்கியமான ஆலோசனைகளை கொடுத்துருக்கீங்க. இந்த வர்த்தக போர் அப்படிங்கிறது வந்து என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தெரியாது. வள்ளியப்பன் அவர்கள் சொன்ன மாதிரி கருமேகங்கள் சூழ்ந்திருக்கின்றன. மேகம் வந்து அது மழையாக கொட்ட போதா அல்லது விலக போதா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். உங்கள் வருகைக்கும் கருத்து பயிருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.